படியில் இருக்க முள்ளுகள் தாங்க ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதில் படுத்திருக்க தான் நம்மளோட ஹீரோ. பேர் ஷாரு. இவர் வந்து படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறார். இவரை பார்த்தீங்கன்னா ஷோட்டா எல்லாரும் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. இவர்கிட்ட பொழுதுபோக்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் SMS ஸ்டார்டிங் தானுங்க. இவர் தானுங்க ஜான். இவர் காலேஜில் படிக்கிறார். இவர்கிட்ட பொழுதுபோக்கே ஃபோனில் ஒரு கேம் விளையாடுறது. இவர் தானுங்க ஜெகதீஷ். இவர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். இவருக்கு பொழுதுபோக்குன்னு இல்லைங்க. இவர் எந்த நேரமும் புத்தகம் கையுமா தான் இருப்பார். நான் தான் ஷாரு. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே சரண்யா. இந்த படத்தில் ஹீரோ ஒரு லவ் பண்ணி எப்படி லவ்வை கொண்டு போகிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரு? சாரண்யாவா? சாரண்யா இல்ல சரண்யா மச்சி. சரண்யாவா மச்சி கவ மாட்டுது. எப்படி மாற்றம் கேட்குறியா? தம்பி, இந்த மாதிரி பசங்களுக்கு நேரில் பார்க்குற விட ஃபேஸ்புக்கில் பார்க்க தான் எஃபெக்டாக இருக்கும். மாஸ்டர், இதில் ஒரிஜினல் டைலாகு. மாஸ்டர் மாஸ்டர் என்னடா பசிக்குது. மாஸ்டர் உங்கள்கிட்ட இல்லை இன்னைக்கு ரெண்டு பேர் லஞ்சி செவ்வாய் டியூஸ்டே. ஆமாம். ஓகே, லெட்ஸ் கோ வீட்டுக்கு. ஓகே.
மச்சி ஏன் சிரிக்கிற ஏன் லவ் சொல்லிட்டேன் நான் லவ் சொல்லிட்டேன் மச்சி நீ ரொம்ப மாறிட்ட ஏன்டா சொல்ற அப்படி இல்லை சரி சரிதான் கொஞ்சம் இரு கதைக்கு வாங்க ஓகே இந்த வயசில் லவ் பண்ணுறது நார்மல் தான் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு லவ் பண்ணு ஓகே 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 பட் இது உண்ட லைஃப் உண்ட எதிர்காலம் ஓகே மச்சி நீங்கள் 2 பேரும் உங்களை அட்வைஸ் சொல்கிறீங்க ஆனால் இவனை இப்போ என்ன செய்கிறான்ட்டு மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கான் சிலாக்களுக்கு சொன்னால் புரியாது பட்டா தான் புரியும் ஓகே மாஸ்டர் யூ ஆர் ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பட் சரியான பற்றி எனக்கு தெரியும் ஓகே ஆமாம் சார் சார் இருங்க ஒரு கை காடு என்ன சாப்பாடு இது இல்லைடா கிஃப்ட்டு வாங்க கிஃப்டா யாருக்கு பார்க்கலாமா பார்க்கலாமே இது ஏன் சரண்யாவுக்கு சரிኛக்கா இது கொஞ்சம் விலை கூடின மாதிரி தெரியுது 5000 வாங்கினது 5000 எப்போ இருங்கடா 3 மணிக்கு மீட்டிங் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் சரிடா நாள் கூப்பிட்டா மீட்டிங்கு ஓகே போயிட்டு வரேன் ஓகே சரண்யா மெசேஜ் போட்டால் சாரு வந்தான் என்னாச்சு இன்றைக்கு சாரு இப்படி இருக்காண்டா அதுக்கு காரணமே வேற யாரும் இல்லை நான் தான் நான் என்ன நீங்க யார் நினைக்கிறீங்க சாருண்ட ஃப்ரெண்ட் மாஸ்டர் நான் தான் உதவி என்று சொல்லி காசை கேட்டேன் நண்பன் அவன் கொடுக்கல கேட்டா பல காரணம் சொன்னான் வேற வழி எனக்கு தெரியல பார்த்தேன் ஒரு வழி போட்டேன் அவனுக்கு மெசேஜ் சாரு ஃபோன் தேங்க்ஸ் மாஸ்டர் சாரோட வீக் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும். சாரு வந்து என்ன டைம் கிட்ட வருவான், எந்த டைம் கிட்ட விட்டு போவான், எல்லாமே எனக்கு தெரியும். சாரோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, சாரு பெரிய பணக்காரன். அதனால தான் சாருவை நான் பெரிய மாற்றினான்.
ஆமாடா 5000க்கு வாங்கினது. 5000மா? 5000மா? 5000 கண்ணா கோல்ட்டு லட்டு தின்ன ஆசையா? எப்பறங்க 3 மணிக்கு மீட்டிங். ஹலோ யா தர்சன் எங்களோட பிளான் சக்ஸஸ். யா மீட்டிங் கொடுத்தாச்சு இன்றைக்கு 3 மணிக்கு. யா எங்களோட பிளான் சக்ஸஸ். நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வாங்க, எங்களோட பிளான் படி செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம். ஓகே? ஒரு கேர்ள்ஸுடைய பேரை வச்சு கதைச்சேன், பையன் கதைச்சான். கேர்ள்ஸுக்கு மயங்காதவன் வேணுமே இருக்க மாட்டான். நான் கேட்டு உதவி செய்யாதவன் முகம் பார்க்காமலே 5000 ரூபாய்க்கு கிஃப்ட் ஒன்று வேண்டி கொடுத்தான். எந்த பிளான் படி அவனை கதைக்க வச்சேன். எந்த ஃப்ரெண்டுக்கு கோலை போட்டேன், வந்தான். சொன்ன டைமுக்கு எந்த ஃப்ரெண்டும் வந்தான், சொன்ன டைமுக்கு சாரும் வந்தான். எந்த பிளான் படி சாரு என்ன செய்யணுமோ செஞ்சேன். அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்தேன், போயிட்டேன். எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். நண்பன் உதவின்னு சொன்னா உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல பஞ்சு டயர் பேசினா எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்கும். எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று வேணுங்க. பட் அந்த ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் ஏற்றுக்கணும். அது மாதிரி எல்லாரும் லவ் பண்ணணும். பட் லவ் பண்ணுறதுக்கு முதல் லவ் பண்ணுறது எப்படிப்பட்டவன் என்னது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க லவ் பண்ணுங்க. இது என்ன ஒரு லைஃப். சாரு மிஸ் சாரண்யா லவ் மேன் தான் போய் மறுபடியும் ஆக்ஷன். ஏன் ஆக்ஷன். ஆமாம் சார். ஸ்டாப் ஸ்டாப். இது கொஞ்சம் விலை கூடின மாதிரி தெரியுது. ஆமாடா 5000க்கு வாங்கினது. 5000மா? ஸ்டாப்.